உணவை தயார் செய்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் கடந்து வந்த பாதையிலே ஒரு காட்டுப்பகுதிக்குள் ஒரு ஒளி மின்னுவது கண்ணுக்கு தெரிந்தது. இருந்தாலும் அந்த ஒளியினை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அந்த ஒளி இராணுவப்படை வீரர்கள் அந்த காட்டிற்குள் நிற்கலாம் என்கின்ற ஒரு மன அமைதிப்பாடோடு அந்த ஒளியை கடந்து விட்டோம். அதாவது அந்த ஒளி காட்டுக்குள்ளே தெரிந்தது, அதை பொருட்படுத்தவில்லை. வெகு நேரமாக அந்த ஒளி மீண்டும் மின்னத் தொடங்கியது. பின்னர் தான் ஒரு அச்சம், ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் இரவு 8 மணி அளவிற்கும் இந்த இருளான நேரத்தில் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள்? நாங்கள் கடந்து வரும்போது அந்த பகுதியிலே யானைகள் நீர் குடிப்பதற்காக வருகை தந்தன. அவ்வாறு மிக மோசமான காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கின்ற அந்த காட்டுப்பகுதிக்குள் அவர்களுக்கு என்ன வேலை என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றத் தொடங்கியது. சற்று நேரத்தின் பின்னர் அந்த ஒளி மீண்டும் ஒளிர்வதும் பின்பு மறைவதுமாக இருந்தது. அப்போதுதான் சிறு அச்சம் தோன்றியது, சிறு சந்தேகமும் படரலாயிற்று. இந்த ஒளியினை எங்களுக்கு அருகே தங்கியிருந்தவர்களும் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் யாரோ யாத்திரிகள் அந்த காட்டுக்குள் சிக்கிக் கொண்டார்கள் என்ற ஐயத்தில் அங்கே இருந்த இராணுவ படையினரிடம் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டு சேவற்கொடியோன் அமைப்பினைச் சேர்ந்த இளைஞர்களும் யாத்திரிகளும் இணைந்து அந்த ஒளியை நோக்கி நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கிடையில் சேவற்கொடியோன் அமைப்பினர் உளவு இயந்திரம் மூலமாக அந்த ஒளியை நோக்கி பயணித்தார்கள். அப்போதுதான் ஒரு திடுக்கிடும் சம்பவம் காத்திருந்தது. பாகூரவட்டையில் இருந்து பயணித்து வந்த வயதான மூதாட்டியொருவரும் ஒரு சிறுவனும் ஒரு இளைஞனும் அங்கே இருந்து நடந்து வந்திருக்கின்றார்கள். குமுக்கன் ஆற்றை கடந்து வருகின்ற பாதையிலே தங்களுக்கு பசி ஏற்பட்டதாகவும் அந்த பசியினை போக்க இடைப்பட்ட ஒரு பிரதேசத்தில் தாங்கள் சமைத்துக் கொண்டிருந்ததாலும் திடீரென்று இருட்டி விட்டதால் போகும் வழி தெரியாமல் காடுகளை சுற்றித் திரிந்தோம் என்று கூறினார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நெஞ்சை வெடித்துவிடும் போல் இருந்தது. காரணம், நாங்கள் தங்கியிருந்த இடத்திலும் கூட பல மிருகங்கள் வந்து தங்களுடைய சேட்டையை காட்டிக் கொண்டிருந்த அந்த வேளையில் மிகப்பெரிய காடுகள், அடர்ந்த காடுகள், இந்த காடுகளுக்குள்ளே அந்த 3 பேரும் இரவு 8 மணி வரை சிக்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டவுடன் அனைவரும் பிரமித்து போனார்கள். கால் மற்றும் உடலெல்லாம் சகதியோடு சேற்றுடன் அந்த இளைஞன் நடந்து வந்தார். கையிலே முருகப்பெருமானது வேலையும் நெஞ்சிலே முருகனது நாமத்தையும் சுமந்து கொண்டு வந்த அந்த 3 பேரையும் சிறப்பான முறையிலே காப்பாற்றி தங்குமிடத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அனைவரும் பரபரப்பாக இருந்து இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடிப்பதற்கு நீர் வழங்கப்பட்டு அந்த மூதாட்டியிடம் அங்கே இருந்த யாத்திரிகள் பல கேள்விகளை தொடுத்தார்கள். காட்டுக்குள் என்ன நடந்தது? மிருகங்கள் மரித்தனவையா? பயம் வரவில்லையா? என்ன ஆயிற்று என பரபரப்புடன் கேட்ட கேள்விக்கு அந்த மூதாட்டி ஒரு பதில் சொன்னார். என்னோடு முருகன் வந்தான், அவன்தான் என்னை காப்பாற்றி இங்கே அழைத்து வந்தான் என்று. அதற்கு மேல் அங்கிருந்த யாத்திரிகள் எதுவுமே பேசவில்லை. அன்று இரவை அங்கே கழித்துவிட்டு தொடர்ச்சியாக நாங்களும் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். இவ்வாறு முருகப்பெருமான் அந்த கானகத்தில் நடத்தும் அற்புதங்களோ ஏராளம்.